வணக்கம் மகளே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் சீசன் 5ஓட டீசர் அண்ட் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லிட்டரலி இது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 46 செகண்ட் வந்து அண்ட் இது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இதோட எல்லா பிரேக் டவுனுமே வந்து பார்த்து முடிச்சலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பிரேக் டவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீசரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரேடியோ சிக்னல்ஸ் வந்து திருப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 1ல் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த ரேடியோ ஸ்டேஷன். சீசன் 1லையும் சீசன் 2லையும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ லிட்ரலி அந்த ரேடியோ ஸ்டேஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்குமே வந்து காட்டிட்டு இருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாக எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சைட் டவுன் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக சீசன் 2ல் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் பண்ணுறாங்க. அங்கே டிபி அப்படின்னு சொல்கிறது ஓடுறது எல்லாமே இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சிக்கான விஷயங்கள். ஸோ உள்ளே இருக்கிற சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை கேதர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் வந்து திருப்பிட்டு இருக்காரு. அண்ட் அதோட அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட நான்சி அண்ட் நம்மளோட லெவன் இவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து வெளியே நம்மளோட ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்யூனிகேஷனுக்கான ஃப்ரீக்வன்சி கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணிருப்பாரு. ஸோ இதுக்காக அவங்க உள்ள ரேடியோ ஸ்டேஷன் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி கிடைக்கதான் பார்க்கறதுக்காக நம்மளோட ஸ்டீவ் வந்து ஃப்ரீக்வன்சி கடை சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமா தான் இவங்க அந்த மிலிட்ரி பேஸ்க்குள்ளே இருந்தே வெளியே வர முடியும், அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளதில் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மிலிட்ரி பேஸஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் ஷட்டர்ஸ் இருக்குது. இது சீசன் 4 லாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா சில மக்கள் வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த சில்ட்ரன் ஷட்டர்ஸ்குள்ளே நிறைய குழந்தைங்க வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தபடியாக காட்டக்கூடிய ஷார்ட்ஸ். அண்ட் மிலிட்ரி பேஸஸில் மிலிட்ரி எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்காங்க, நிறைய சோல்ஜர்ஸில் இருக்காங்க அப்படின்றதுமே ரொம்ப தெளிவாக வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மைக்கோட நெக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைங்கிள்ஸ் வந்து வராமல் இருந்து காமிச்சிருப்பாங்க, அந்த கை வந்து பின்னாடி வர மாதிரி. ஸோ இதை பார்த்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 1லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம அப்சைட் டவுன் கூட வந்து நம்மளோட கனெக்ஷனில் இருப்பார் நம்மளோட மைக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இங்கே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயமே டீட்டெயிலாக வந்து அந்த டீசர்லேயே வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மிலிட்ரி பேஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிறதையும் வந்து காமிச்சிருப்பாங்க. இதுவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து கையை வந்து கோத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல லிட்டரலி நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மேப் வச்சுருப்பாங்க. அந்த மேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிடி கிரியேச்சர்ஸ்க்கான மேப் அது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சீசன் 1லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டெமோகார்கன்ஸ் டெமோடாக்ஸ் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுக்கான மேப் தான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து டெமோகார்கன்ஸாக இருக்கட்டும், டெமோடாக்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து அந்த மைண்ட் ஃப்ளையர்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் கிரியேச்சர்ஸ் ஆனது தான். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்டி கிரியேச்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரியேச்சர்ஸ்க்கான மேப்பை தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அழிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியான ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த போர்ட்டலுக்கு நிறையா ஃபயர் ஹீட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிட்டரலி இந்த விஷயம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 2லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீட் அப்படின்றது அப்சைட் டவுனுக்கான ஒரு கிரிப்டோனைட் அப்படின்றது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்த போர்ட்டலுக்குள்ளார எல்லாருமே வந்து அந்த ஃபயர் பூஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங்கை வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டே வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் இதை வந்து பிரேக் டவுனில் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக இங்கே ஓப்பன் பண்ண போர்ட்டல் ஒன்று கிடையாது, 2 போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் இந்த டீசர்ல ட்ரெய்லர்லேயே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மிலிட்ரி பேஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டல் அப்படின்னும் மிலிட்ரி பேஸ்க்கு வெளியே டவுனுக்குள்ளே ஒரு போர்ட்டல் அப்படின்னுமே இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்ற ரீசன் அடுத்தபடியாக சொல்கிறேன். ஸோ ரெண்டு போர்ட்டல் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டில் இந்த போர்ட்டலுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டீசர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்மளோட ஹீரோஸ் எல்லாமே ஸ்குவாட்ஸாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்டின், ஜானத்தன், ஸ்டீவ், நான்சி இவங்க இருந்திருப்பாங்க. இன்னொரு டீமில் நம்ம லூக்காஸ் அண்ட் மேக்ஸ், லெவன், மைக் இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே 2 டீமாக பிரிஞ்சு போனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து 2 போர்ட்டல் இருக்கிற ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் டீசர் நல்லா நீங்கள் நோட் பண்ணல தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 டீமாக வந்து போயிட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கான காரணமே அங்கே 2 போர்ட்டல் இருக்கிறது அப்படின்றது தான். அண்ட் இதுக்கு அடுத்தபடியான ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நான்சி கை ஃபுல்லாக வந்து பயங்கர பிளட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்க்ரீம் ஒரு அலரா மாதிரி வந்து பயத்தோடையே வந்து வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டெமோகார்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீலரோட வீட்டை போயிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் நம்ம மைக்கோட அம்மாவோட வீட்டை போய்ட்டு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹாலியோ இருந்திருப்பாங்க, அவங்களோட அம்மாவும் இருந்திருப்பாங்க. அவங்கள அந்த பாத்ரூம் டப்புக்குள்ளே வந்து ஹைட் பண்ணிவிட்டு அந்த டெமோகார்கன்ஸை இவங்க கொள்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம். அண்ட் அவங்க இதில் மறைஞ்ச அந்த பாத்ரூம் டப்புக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஷாட்டுமே இந்த டீசரில் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்டடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் அண்ட் மிலிட்ரி பேஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளோட வேக்னாவை அட்டாக் பண்ணுறதா வருதுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கம் நம்மளோட ஹாப்பரையுமே இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல எவ்வளோ கன்ஸ் வந்து ஷூட் பண்ணி அந்த புல்லட்ஸோட ஹோல்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாப்பர் வந்து உட்காந்துட்டு அந்த பாம் வந்து தூக்கி போட்டு எல்லாரும் பிளாஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து படுத்துட்டு இருக்குது வேறு யாரும் கிடையாது 11. பட் இந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே கேள்வி வரலாம், 11 இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பவர்ஸ் அவங்க யூஸ் பண்ணி அந்த மிலிட்ரி பேஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே அடிச்சிட்டு இருக்கலாமே அப்படின்ற
அப்படின்ற மாதிரி. பட் லிட்ரலி அங்கே நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 11 அவங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போயிருப்பாங்க. அதுக்கான ஒரு ஷாட் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்டர் டப்புக்குள்ளே அவங்க போகிறதுக்கான ஷாட் காமிச்சிருப்பாங்க டீசருக்குள்ளேயே. ஸோ அவங்களோட பவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பவர்ஸ் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் ஷாட்லேயே அவங்க பறக்க முடியும் அப்படின்றதே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பவர்ஸை அவங்க அப்கிரேட் பண்ணதுக்கு காரணம் தான் 11 அவங்களோட பவர்ஸ் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஃப்ளையிங் ஆப்ஷன் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியான ஷாட்டில் காமிச்சிருப்பது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வேக்னா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட வேக்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கை பெருசாகவும் ஒரு கண் இல்லாமலும் வந்துருப்பாரு. ஸோ இதுக்கு லிட்ரலி காரணம் என்னென்னா சீசன் 4 அவரை போட்டு அடித்து துவைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ லிட்ரலி அவர் ரெடியாக ஸ்கின்னோட மாறி உடம்பெல்லாம் மாறி ஸோ லிட்ரலி வேற ஒரு தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அல்ட்ரான் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வேக்னா வந்து இதை வந்து பிரதிபலிக்கிறாரு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து டீசர் ஷாட்டில் காமிச்சிருக்கேன். லுக்ஸ் லைக் குட், நல்லா பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டவர் மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மைண்ட் ஃப்ளையர்ஸ் வந்து போயிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சோம் அந்த பார்ட்டிகல் மாதிரி டவர் மேலே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் ஃப்ளையர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி நம்ம டெமாகோர்கன்ஸ் டெமாடாக்ஸோ அது மாதிரி இது வந்து மைண்ட் ஃப்ளையர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ டவரை வந்து சுற்றிட்டு இருக்கும் பார்ட்டிகல். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் சீசன் 2 லாஸ்ட் எபிசோடில் வந்து அந்த அப்சைட் டவுன்ஸ் ஓப்பன் ஆகிற சீக்வன்ஸில் அது காமிச்சிருப்பாங்க அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் ஃப்ளையர்ஸ் இந்த டவரை வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி நம்மளுக்கு இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லிண்டா ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா அதில் டிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கேவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ லிட்ரலி இவங்க ஒரு வில்லன் கேரக்டர். இவங்க எல்லாருமே நீங்கள் டெர்மினேட்டரில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் சில படங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே டெர்மினேட்டரில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதில் டாக்டர் கே அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இதில் வந்து பண்ணுறாங்க. லிட்ரலி இவங்க லுக் லைக்ஸ் வில்லன் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ சோல்ஜர்ஸ் டீம்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் நம்மளோட ஹாப்பர் அண்ட் 11 இவங்க எல்லாம் தாக்குனாலுமே ஸோ இவங்களுமே அந்த வில்லன் டீம்லேருந்து இவங்க தாக்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம 11 அண்ட் நான்சி பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணி நம்மளோட பையரோட ஹவுஸில் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க யாரையோ வந்து எய்ம் பண்ணி சுடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஹிடன் கேரக்டர் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ராபினாக தான் இருப்பாங்க. ஸோ பிகாஸ் அதோட அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டனல் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த டனலில் 3 பேர் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டனல் ஆல்ரெடி சீசன் 2 வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களும் ராபின் கூட தான் போயிருப்பாங்க. ஸோ அதே ஷாட்டை தான் இங்கே திருப்பி வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம ராபின் வந்து உயிரோட வந்ததா இதில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ மேபி நான்சி 11 அண்ட் ராபின் ஸோ 3 பேருமே இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இது படத்துக்கான ட்ரைலர் பிரேக் டவுன் விஷயம். ஸோ இதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் பெரும்பாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவன் ஸ்டீவ் பார்த்தீங்கன்னா தாறு மாரம் வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன் காருக்கு மேலே வந்து மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த போர்ட்டலுக்குள்ளே காரை ஓட்டிகிட்டு போவார். அதுக்கு காரணம் அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருந்தால் அது வெக்னாக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த டிபி லெவல்ஸ் அதிகப்படுத்தி அதுக்குள்ளே போயிருப்பார். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பயங்கரமாக பிரேக் டவுன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அண்ட் மோர் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டூ ஃபாலோ திஸ் பேஜ். அண்ட் உங்களோட சந்திக்கிறேன் டாடா பை விச் இஸ் ஆல்.